வருகின்ற கூட்டங்கள் வேறு, பலவேறு தரப்பட்ட தொண்டருடைய மனநிலை வேறு, முக்கிய நிர்வாகிகள் மனநிலை வேறு. மக்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று மக்களுடைய மனநிலையில் வேறு. இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விரைந்து என்பதை முறையிலே தான் இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம், அதிலே கருத்து வேறுபாடு எனக்கு இல்லை. வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர். அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே, தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும், உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும். ஆகையெல்லாம் ஒருங்கிணைக்கிற போது தான் வெற்றி என்ற இலக்கை மட்டுமல்ல, மாபெரும் வெற்றி அடைய முடியும். சரியா? என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன், இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மணலிலே இருக்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் 2009 பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? 10 நாள் காலக்கெடு. அதே முயற்சி ட்ரை பண்ணுவோங்கிறதா. முதல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை 1 மாதம் வேணால் நடக்கலாம், அந்த முயற்சி இருக்குங்கிறதா. 6 பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தின் பொதுவான கருத்துக்களை என்னிடத்திலே என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை, பேச முன்வரவில்லை. எல்லோரையும் ஒருங்கிணைக்கிற போது தான் கட்சி வலிமைப்படும். எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போது தான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப் பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர் பல பேர் இருக்கிறார். அவரெல்லாம் அழைத்து அங்கங்கே ஒருங்கிணைக்கிற போது தான் நாம் மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். பொறுத்தவரையிலும் இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது, நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள். இந்த மனநிலையோடு அவரை கலந்து வர முடிவு பொறுத்தவரையிலும் அவர் மனநிலையை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய மனநிலை, கோடான கோடி தொண்டருடைய மனநிலை, பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், நல்ல நேரம் இதுதான் என்று விரும்புகின்ற மனநிலையைத்தான் இங்கே வெளிப்படுத்தினேன். பாரத பிரதமரை சந்தித்து இருக்கிறார், என்னைத்தான் பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க. நம்முடைய அமைச்சரிலிருந்து பாரத பிரதமரை சந்தித்து பேசியும் இருக்கிறார், உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேசியும் இருக்கிறார். என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் சென்றீர்கள் கேட்கக்கூடாது. அவர் அழைக்கிறார்கள், போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது என்று இணைந்து பணியாற்றுகிறார். முதலிலே நான் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக, புரட்சித்திலே அம்மா குறிப்பிட்டார்களே, 100 ஆண்டு காலம் இந்த இயக்கம் ஆளும் என்று குறிப்பிட்டார்களே, அதற்காகத்தான் என் பணிகளை இன்று துவங்கி இருக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 2 சொன்னேன். விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த மணலில் இருக்கின்றவர்களை ஒருங்கிணைந்து எல்லோரும் இணைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தவிர, நான் இப்போ ஒன்று கடைசியில் சொன்னேன், கேட்டீங்களா இல்லையா? இது விரைந்து செயல்படவில்லை என்றால் ஒரு சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி கருத்துடையவங்களை நீங்கள் ஏற்கனவே சந்தித்து பேசிட்டீங்களா? அது சஸ்பென்ஸ். அவரோடு சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் சிறப்பாக இனப்ப எதனா கேட்டால் எதனா ஆளுகள் கேட்குது. இருங்கப்பா, நான் ஒன்று சொன்னால் கேளுங்க. ஆளுநரிடத்தில் ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தாங்க. என்ன, அவரையே மன்னித்து தலைவர் வாருங்கள் என்னோடு இணைந்து பணியாற்றுன்னு சொன்னார். எப்படிங்க இவங்க அப்படிலாம் சொல்லல, கவர்னர் கொடுத்தாங்களா? ஆனால் இன்ற நிலை அப்படி அல்ல. வெளியே சென்றவர்களை நாம் அரவணைக்க வேண்டும். வெளியே சென்றவர்களுக்கு சென்றவர்கள் வேண்டுகோளை அதுதான் வைக்கிறார். நான் ஒன்றே உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன், நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற போது
எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். யார் இதை பற்றி சொல்வது என்ற நிலையை தான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று. அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவர்களை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போது தான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்ல ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்றவிடத்திலே பல பேர் நண்பர்களிடத்திலே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள், வெளியே சென்றவர்களை நம் கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இது நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி செய்கின்ற போது அதற்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும். விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் களத்திலே இருக்க முடியும். ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது. எல்லோரும் தேர்தல் களத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்துவிருக்கிறது. ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று இந்த பணிகளை மேற்கொள்வோம். அதோடு மட்டுமல்ல, இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தலைவருடைய அம்மா புரட்சித்தலைவருடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது. ஆகவே அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான், விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மலையிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு நலங்காக்க, நாட்டு மக்கள் நலங்காக்க, தொண்டர் நலங்காக்க, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.